அசல் போதூர் பழத்தை போட்டு போட்டீங்க. Hello. Hi. Hello. Hi. Hi. அதுக்கு ரைடு வந்துட்டாரு. யார் அந்துரா? தம்பியாடா? ஹலோ. சரி. ஹலோ. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்த எங்களது சிங்கக்கொடி வேந்தன் திரு வேட்டையன் மூப்பனார் அவர்களை வம்சம் என்று நமது கிராமத்தில் சுபாசி விழா மற்றும் பொங்கல் விழாவை சிறந்தவர்கள் நடத்தி கொடுத்த மதிப்பிற்குரிய ஐயா திரு சந்தன் அவர்களுக்கு எங்களது பிகேஎம் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக கொண்டாடி போட்டி கௌரவிக்கிறோம். மற்றும் நினைவு பரிசு கொடுத்து கௌரவிக்கிறோம். மற்றும் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வளையங்குளம் எம்.கே. ராமகிருஷ்ணன் தீவிர பக்தர்கள் சார்பாக எனது சார்பாகவும் எனது மாப்பிள்ளை விக்ரம் சார்பாகவும் இந்த நூலை அன்பளிப்பு கொடுக்கிறேன். அவனாவது 100 ரூபா கொடுத்தேன். நீங்களே வளையங்குள இளைஞர் நற்பணி மன்றத்துக்கு எனக்கு பொன்னாடை போட்டி பரிசு கொடுத்த அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நன்றியை விட இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தால் அது எனக்கு பெரிய உணவு பொன்னாடையாக எடுத்துக்கொள்வேன். நாடகம் சிறப்பாக நடைபெற வேண்டும். நாடகம் சவால் நீயா நான் என்ற சவாலை ஏற்றுக்கொண்டு நாடகத்தை நடத்துகின்றேன். நாடகத்துக்கு யாரும் வரமாட்டோம். முதலால் உயிரால் நடந்து கொண்டிருந்தார்கள். முடித்து நடத்துவேன் என்ற சவாலோடு எடுத்திருந்து இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பெரும் அனுவோடு உங்களுடைய ஆதரவோடு நாடகத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பேன் என்பதை அவருக்கு ஒரு சவால். அது என்ன எல்லா ஊர்லயும் உனக்கு ரசிகர்கள் வருவாங்க, எல்லா ஊர்லயுமே ரசிகர்கள் வருவாங்க. ஆனா இந்த ஊர்ல மட்டும்தான் பக்தர்கள் வந்திருக்காரு. பக்தர்கள் யாரை தேடி போவாங்க? சாமியை தேடிதான் போவாங்க. அப்ப இவங்களுக்கு சாமியா? சாமி இல்ல, நாடகத்துக்கு 10 மணிக்கு வருவாங்க. அதனால பார்த்தாரு. அப்ப 6 மணிக்கு வந்தா அது அவங்க வரமாட்டாங்க. அப்பெல்லாம் போய் வேலைகளை பார்த்துக்கிறேன். அப்ப நாங்களாம் என்ன சும்மா உள்ளூர் ஊர்ல வைக்கமா? பொம்பளை போடுச்சுன்னா வாத்து முட்டையை போட்டுருக்கேன். அது அப்படி என்ன போகலாம்? மேல அழகா டீஷர்ட் போட்டிருக்கேன், கீழே எப்படி அண்ட்ராய்டு போட்டிருக்கேன். என்ன அடுத்த உனக்கு ஒரு டேஸ்ட் வேணாமா? வேலைக்கு கிடைக்கல. அதுக்காண்டி எப்படி ஒரு தேவையில்லாத உனக்கலாம் இங்க ஒரு எப்படியாவது வருவேன்னா நீ சும்மா வருவ பாத்துட்டு இருக்கோமா? இங்க விட்டே வச்சு உன் வீடு எரிச்சு வந்துருச்சு. மூஞ்சியும் வாயும் மண்டையும் நீங்க உனக்கு ஊர்ல பொண்ணு கொடுக்குறாங்க. சொல்லுங்க ஊர்ல புரிஞ்சே குடிக்கிறாங்க. அதான் சொல்லியா? உனக்கு என்னடா மரியாதை? மானம் கட்டவனே, துப்பு கட்டவனே, அறிவு கட்டவனே, சொன்ன மாதிரி பயமாவனே, எச்சக்கார பையமாவனே, பிச்சைக்கார பையமாவனே, உருப்பட கட்ட பையமாவனே. அது 1.5 கிலோ மட்டும் போட்டுக்கோங்க. ஆமா. அப்புறம் என்னது? அறிவு கட்ட பையமாவனே ஒரு 6 கிலோ. 6 கிலோ அறிவு கட்ட பையன். ஆமா. இரிச்சா பையமாவனே ஒரு 7 கிலோ. 7 கிலோ இரிச்சா பையன். எழுவட்ட பையமாவனே அது ஒரு 8 கிலோ. 8 கிலோ எழுவட்ட பையன். ஏன்டா நினைக்கிற மதிய சிட்டியால போட்டுருக்க மான கட்டவனே? இவங்க நீ வெட்ட முடியாம 8 கிலோ 7 கிலோ கணக்கு வர போட்டுட்டு இருக்க. இந்த கம்பெனி சார் ஒரு துப்பு கட்ட பையன் வந்து ஒரு 1/2 கிலோ தரோம். ஓ, இலவசமா தரீங்களா? ஆனா ஒன்ன மாதிரி உதுத்த பையன் ஊர்ல ஒன்னா நம்பர் பையன் ஊர்ல யாருமே இருக்க முடியாதியா? உதுத்த பையன் 700 கிராம் தான் எடுப்பேன். சாப்பிடல தீர்ந்துச்சா? ஆனா அறிவு கட்ட பையன் ஏன்டா அவன் பல பைய குடிச்சு வச்சு பங்கு வச்சு கூறு வச்சு வித்துக்கிட்டு இருக்கேன். கூறு கட்ட பையன் அதுக்கு நீ வந்துகிட்டு என்ன
பண்ற என்ன சொல்லி என்ன பண்ற கேட்டா உன் கல்யாணத்துக்கு மதிய சிக்கா போட்ட மாதிரி போட்டுட்டு மான கட்டாமலே எல்லாமே உண்மை எல்லாம் ஏன் பயப்பட எல்லாமே உண்மையா ரோஜா போட்டா ஒவ்வொரு நாளுக்கு அத சொல்லியா உண்மையத்தான் சொல்லிருக்க கையை விடுங்க என்ன ஆபீஸ்க்கு வாங்க எதுக்கு வாங்க செக்ஸ் பண்ண எடுக்கிறாங்க ஓ ஆபீஸ்ல அதான் இருப்பாங்க ஏய் யோகாசனம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு இருக்காங்க யோகாசோடைய ஆசனமும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்துக்க ஆசனத்துல என்ன பருத்தி பால் இடலாமா ஏன் வேணா வந்து உளுந்தரை கிண்டிட்டு போடா உடம்புக்கு நல்லது நீ சொன்ன இல்ல முட்டா பையமே அப்ப இருச்சா பையமே அப்ப இந்த மொழமாரி பையமே ரெண்டு இட்லியா அட பாவி பையனே அட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்த பையன் கேட்டேன் கண்டு பையனே சூப்பு கட்ட பையன் என்ன ஒரு எச்சியா என்ன இப்படி கேள்வி யாராவது ஒரு ஆமைக்கு எம்பிட்டு போக வரும் சின்ன பையன் எப்ப கேட்டா கூட என்னடி அப்படி எழுதிக்கப்பேன் நீ கிழிச்சு நிக்கிறா அது ஊரு இது மேல காலையில வாங்கி தர காலையில வாடா பெரிய கடமையை வரம் வாங்கி கொடுத்துருவாங்க உலக டிக்கெட் நானே எடுத்து எடுத்தா பாரு அதுவும் 7 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு வெறும் ஆள போவேன் நல்லா நீ ஏமாத்தாலும் எனக்கு தெரியும் நான் உனக்கு எத்தனை தடவை எடுத்துக்கடி இங்க ஏண்டா என்ன வளர்த்த எனக்கு நீ ஒரு வாட்டி டிக்கெட் எடுத்துட்டு உனக்கு 9 வாட்டி எடுத்துருக்கேன் டிக்கெட் டிக்கெட் எடுத்து நீ என்ன பண்ணிட்டு உன் புருஷனுக்கு பயந்துட்டு வாங்கி எடுத்தேன் பசங்களுக்கு சேராம வாங்கி இருக்கேன் அதை சொல்றியா பாய் வருஷம் என்ன பாயில படுப்பேன் அப்பேன் பாய் பரப்பேன் முதல்ல உள்ள ஆத்தா போய் பல்லு இழுத்தேன் அப்படி இழுத்தேன் இழுச்சு இழுச்சு நேரம் ஆச்சு வாய் வந்துச்சு அவங்க படுத்தாங்க நான் பார்த்தேன் இழுச்சு பிறந்தனால இழுச்சா பயமாய முட்டா பயமாய செவத்துல வச்சு ஆத்தாவை எங்க அப்பா முட்டினாலும் நான் பார்த்தேன் முட்டா பையன் சத்தியம் உங்க ஆத்தா உங்க அப்பா செவத்துல வச்சு முட்டினாலும் நீ பிறந்தியா இல்ல தெரியல அப்ப வந்து நான் வரவே இல்லை என்ன சொல்ல பாத்துட்டீங்க அப்படின்னு தேங்காய் போய் பூசணிக்காய் உடச்சாங்க நான் பண்றேன் மொத்தத்துல நீ எப்ப ஒரு தடவை பிறந்திருப்ப அப்ப இத்தனை வளர்த்து சொல்றியா எப்படியா முடிஞ்சு செஞ்சாங்க செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க செகண்ட் பறந்துக்கு போயிருக்காங்க உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய எடுத்திருக்கு குடிக்கு பையன் குடிக்கு பையன் என்ன முதல்ல இருக்க ஆத்தா என்ன சப்பாத்தி அதானே ஓஹோ எதுக்கா பால் விட்டுருவாங்க அப்படிதான் இது ஊருமா எது ஊரு சரி அப்ப பாலை குடிச்சிட்டு 10 வருஷம் பண்ணாங்க நீ பிறந்த அப்ப இந்த கறிக்கு பையன் ஒரு ஆப்பிள் 1.5 கிலோ பேரிச்சம்பழம் 1.5 கிலோ பேரிச்சம்பழம் இருக்கியா அப்பதான் இது நல்லா இருக்குமா எது நல்லா இருக்கும் கட்டுறது காது நல்லா இருக்கும் நீ என்ன பேசுற சிரிக்க மாட்டாங்க அப்படியும் பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் கலச்சு எனக்கு டம்பரேச்சர் அந்த நீக்குற பாய்ஸ் இருக்கலாம் வாய்ஸ் பிளாஸா அப்புறம் கறிக்கு பையன் முடிக்கணும் சொன்னேன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிறந்த பையன் கேட்டிருக்கேன் போகவே வரலையா ஆத்தா ஒரு வீடு அப்ப ஒரு வீடு 2 பேரும் சேர்ந்தது எது வீடு அப்ப கரண்ட் ஈபி ஃபால்ட் அந்த மெழுகுவத்தி டேஞ்சரஸ் பிளாக் பக்கத்து வீடு வளர்ந்து விட்டேன் பக்கத்து ஊருக்கு பிறந்த பையன் எங்க ஆத்தா ஒரு ஊருக்கு அப்ப ஒரு ஊர் 2 பேரும் சேர்ந்தது அது மறு வீடு விருதுநகர் மாவட்டமும் சிவகங்கை மாவட்டமும் சேர்ந்தனால நீ பிறந்திருக்கேன் ஆனா உனக்கு வாய் மட்டும் இல்லையே உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது உனக்கு செவத்தோட போலன்னா உன்னை எவன் செவரொட்டி பண்ண கூட ஆமா உனக்கு மட்டும் இந்த பொங்கல் மாதிரி இந்த முடி முளைக்கணும் வைக்கி உன்னை 1 மாசம் கூட கூட மாட்டாங்க அதுக்கு அப்படியே சொன்னாங்க என்ன சொன்னாங்க சடங்கு வராத முந்தைக்கு தர்மாதிபதியில குறுக்கு சேர்த்துனாங்க சடங்கு வராததுக்கு தர்மாசத்துல குறுக்கு சேர்த்ததுக்கு என்னையா இருக்கு ஒரு நாள் முந்தைய பேசுறீங்க கமான் பாய் நீ வச்ச மை இன்னும் 10 வருஷத்துக்கு அதுக்குள்ள சுதாரிச்சுக்க முட்டா பையனுக்கு முன்னாடி சொன்னாலும் 8,000 பத்தி இருந்திருக்காங்க கட்டப்பட்டு சொல்லி போய் கீழே பிடிச்சிருப்பாங்க ஏன் அப்படி இல்லையா நடுக்காலத்துல வந்து பயம் அதனால வந்து காலை படுத்து பயமா இல்ல மாசமா பனி மாசமான்னு நல்ல மாசம் தான் மாசமும் மார்கழி மாசம் நேரமும் ராத்திரி நேரம் என்ன பண்ண போற லைட் ஆஃப் பண்ணுங்கண்ணா எதுக்கு லைட் ஆஃப் சொல்லிட்டு இருக்க சுகர் பேஷண்ட் ஆமா அவர் பேஷண்ட் செக் பண்ற மோள கட்டிய பாரு நீ ஏதோ 6 மாசம் அச்சை இருந்து வந்த மாதிரி இருக்கு வாய் பேசாத முந்த வரப்புல ஓடுறா
மானகட்ட வயலுக்கு வான வரைக்கும் விட்டாங்க திடீர்னு புள்ள வைக்க முடியலன்னா பேருக்கையால உசு போட்டான். பொண்டாட்டி கட்ட முடியாதவங்க பூசணியில போய் பூசு போட்டாங்க. ஊர்ல பூஜை கிடைக்கணும் பெட்டிக்காரன் லைன் பண்றான். ஏன் அத்தை அந்த தூங்குற மாதிரி தெரிஞ்சு முடிச்சுட்டே பாரு. அவர் எப்போதான் ஒரு ஆள் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீ வேற சொல்லிட்டு போறியா? அசால்ட்டா பழமொழி பேசுவோம். அசால்ட்டாவே அது ஏன்டா தவசம் போல வழியிலே தார் ஓட்டு சொந்தம்னா ஒட்டுமொழி பழைய மொழி அந்த வச்சு உங்க மொழி அப்படி கிடையாது. ஒட்டுமொழி பழைய மொழி ஒரு சாச்சு கம்பு மூட்டு முடியல. ஏண்டா உனக்கு என்ன ஆளா ஒரு கம்பௌண்ட் முடி சேர்த்து வந்தா இப்ப பாரு ஆண் வர்க்கத்தை பாக்குறியா? Come on, boys. ஆண் வர்க்கம் அழகா சத்தம் போடுறாங்க. உங்களை எங்க தூக்கி சொல்லு. அப்படி இல்லை. நாங்கெல்லாம் வந்து ஆண்களுக்கு வந்து எப்பயுமே அடங்கி போறவங்க. எப்ப இங்கயா 100 பொம்பளை வச்சுனா சரி, நான் ஒரு ஆள் வச்சுனா சரி, நான் ஒரு ஆள் உனக்கு போதும்னா இருச்சா அது இல்ல. இப்ப கையை தூக்கினா புரிஞ்ச காலில் அடிப்பேன். அதுக்குத்தான் அவங்களுக்கு பதில் நான் கையை தூக்கிறேன், நான் தூக்கிறேன். அப்பா நான் அவங்களுக்கு தூக்க சொல்லி பார்க்கிறேன். மூக்கல தடவை முடிச்சுன்னா உடனே கூறட்டும் போல வாயில அமலாக இருந்துச்சான். நல்லா இருக்குங்கயா. நல்ல ஒரு இதுதான் சொல்லிக்க. நீ மருந்து இது எப்படிப்பட்ட மருந்து தெரியுமா? அசால்ட்டா பேசிட்டு இருக்கு. முட்டை பொம்பளைக்கு யானை தவசம். நான் முட்டையா இருக்கேன்னு என்னை கேள்வி பண்ணிட்டு இருக்கியா? யானை தவசம் போட்டுட்டு நீ அதை எடுத்து அப்படியே நல்லா வர ஒத்துக்கிட்டு ஒண்ணு சொல்லிட்டு பிரிக்கிட்டாங்க. ஏதாவது பிடிக்கணும் கேட்டா அதுல தீப்பு போதாதா பிடிக்கிறதுக்கு. இங்க உனக்கு எவ்வளவு சிவப்பு லைட் அடிக்கிறேன், தேஞ்சரா இருந்துக்க. நீ சேர்ந்து நிக்கிறீல, 2 பேரும் பத்திரமா நிக்கணும். அப்படி சரி ஓமா நிக்கும் போது கொஞ்சம் பத்திரமா தான் நிக்கணும். அண்டா தூரு பழைய தூரு அந்த வச்சுட்டு மோசா பின்னாடி தூரு. அக்கா ஒரு ஆளுக்கு அண்ணா அடி ஊத்தி வந்து பக்கத்து வீட்டுக்காரடி ஊத்துனாலும் கொஞ்ச நேரம் அவளுக்கு நீ குறைக்காம லைன் பண்ணாலும் மோசத்துக்கு உரைக்க தெரிஞ்சவ லைன் பண்ணிக்கிட்டா. அப்புறம் என்ன மாதிரி யாரும் உன்னையவே தூக்கிட்டு கிடக்க முடியுமா? 6 மணி பற்றி பழைய வச்சு அந்த வச்சு மொத்தம் ஓம்பட்டி போட்டி பக்கத்துல இப்படி அடியா அப்படி அடி நானும் கொத்தன இதெல்லாம் நல்லா தப்பு. அவன் இந்த தோல் இங்கே வச்சுக்கிறாரு. கவுண்டமணி அண்ணன் செந்திரன் சேர்ந்தாங்க. ஆமா நகைச்சுவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வடிவேல் அண்ணனும் கோயில் அக்காவும் சேர்ந்தாங்க. நல்லா இருக்கு. யோகாவும் ராதா வச்சாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்தாத்தே சிரிக்க வைக்க முடியும். அப்படி இழுச்சாப்பே இல்ல உண்மைதான். நீ எதுக்கு நான் எதுக்கு வர எதுக்கு சும்மா வயிற்ற காப்பாத்தணும் பிள்ளை காப்பாத்தணும். இதுல நீ பெரியாரு நான் பெரிய ஒரு விஷயம் இல்லைன்னா நான் உன்னை வந்து அசிங்கப்படுத்துறது ஒரு வார்த்தை சொல்லிக்கிறீங்க. அதுக்கு எப்படி உன் முடிஞ்சு நம்பிக்கிறது? இப்ப கொஞ்ச நேரம் என்னடி தர்மாதி பாத்துறானே உனக்கெல்லாம் எதுக்குறா அது அப்படின்னு கேட்கலாம். தப்பு இல்லையா? யார் ஆயிரம் நீ என் கூட வந்து பிறக்காத தம்பி இல்லையா? அதெல்லாம் உன்னை கேட்க உண்டானே அந்த முன்னாடி சொல்றத 8 கிலோ கிடைக்க முடியும். 8 கிலோ கிழங்கு. ஆனா தர்பூசணி மட்டும் நீ வாங்க பாத்துருவோம் நிக்கிறேன். என்னடா வாங்க நிக்கிறேன்னு நீ அக்கா நான் தம்பி. கண்ட்ரோல் அஞ்சரைக்கு மேலதான் அக்கா தம்பி. இப்போ உனக்கு நான் வந்து கட்டி பிடிக்கிற ஏந்திரம். ஏந்திரமா தெரியலையா? நான் வந்து உரல், நீ வந்து உள்ள இருக்க அரிசி. தனி விடுறது ராமராசு. ஆட்டி காலையில வாழ்ந்து பேருக்க ஒழுங்கா இருந்துக்க. அது அம்புட்டை சுவைக்கிறது வந்து தங்கமா. எப்படி லிங்க் பண்ணி வர 100 எப்படி அப்படி இந்த சைக்கிள் எப்படி சைக்கிள் பிசினஸ் அவங்க கொடுக்குற ஊக்கம், மதுரையில இளைஞர் கொடுக்குற ஊக்கத்தெல்லாம் நல்ல ஊக்கம் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க ஊக்கம் கொடுத்தாங்க. நான் அவனுக்கு பாவாளிக்கு ஊக்கம் கொடுத்தேன். நீ எந்த ராமராஜுக்கு கொடுத்தா இருக்கா கொடுத்த அப்பயே சொன்னாரு. என்ன
கொட்டு மாதிரி இருக்கு. ஏன் உள்ளூர் போறாங்க மயங்கினா என்ன ஒரு இது தெரியுதா? 2 குழுக்கு நீ நாங்க போட்டீங்க உங்களுக்கு காக்கா வைப்பா வந்து சொல்லவே இல்லை. கொடுக்காமையே ராமதாஸ் தாங்க பண்றாப்ல. ராமதாஸ் இந்த ஆட்டா கலாட்டா ஆடுறது கொஞ்சம் லேசா நைன் பண்ணி நீ ஆட்டி விடுறீ. ஆட்டி விடுறாவா? சட்டி போடுறேன். ஏன்னா அந்த கிளிப்பு கிடைக்கல. நீங்க சட்டி போடல. அதனாலதான் உனக்கு நான் இனிமே தம்பி போக மாட்டேன்னு சொன்னேன். சம்பளம் மிச்சம். அங்க என்ன இருக்குறாதா? அங்க என்ன இருக்கு? மைனா குஞ்சு வளர்க்க. அது என்ன சாப்பிடணும்னா சோப்பு டப்பால சோறு வச்சு தான் சாப்பிடணும். ஊருக்குள்ள கேட்டு பாருங்க. கருப்படிச்சு ஓடி அந்த ஆளுமுறை இருட்டாவே தெரியுது. ஒரு அடிக்க உனக்கு நின்றுட்டீசா? என்ன ஒரு கௌரி என்ன மயத்துக்கு அடிச்ச? என்ன மயத்துல வந்து பேயாட்டம்லாம் ஆடுற? நான் பேயெல்லாம் வந்துச்சு அடிச்சேன். நல்ல குத்தும் போது லேசா உடிச்சாச்சு படிக்க முடியாது. இசரை உழைச்சு விட்டாங்க. வேற எப்படி முடியுது ஆளு? நீங்க நாலசி முடிச்சு தூங்குங்க. இன்னைக்கு சிஸ்டரோட உனக்கு தானே 10 ரூபாயும் அடிச்சு தானே. அப்படி சொல்ல சத்தியமா அதுல ஒண்ணுமே நிறுவனம் இப்பதான் நிறுவனம். அதுக்கு ஒரு கிரீம் வச்சிருக்கோம். என்ன கிரீம்? அதை விட்டா அவங்க நேரம் ஒண்ணும் தெரியாது. இப்ப 1/2 மணி நேரத்துக்கு நேரம் ஆச்சேடா. எனக்காக அப்புறம் 1/2 மணி நேரம் 5 வருஷமா தேவையா இங்க ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. அப்பப்போ வரும்போது சீருக்கு ரொம்ப தரையுது. அப்பப்போ வரும்போது தரையுது. ராமதாஸ் தலை 10 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் அளவு கூட்டி தலை விட்டாப்புல சுத்தமா மனசுல நீர் கசியுது. மருந்து வேணுமா உனக்கு? இப்படியா எங்க அண்ணன் நீ அசிங்கப்படுத்துற? என்ன ராமன் அசிங்கப்படுத்திருக்காங்க? அவன் கேட்க அவன் தான் நான் வச்சிருக்கேன். ராமபுரை வச்சிருக்காரு எவ்வளவு காய்ச்ச பண்ணது காரணமா இதெல்லாம் ஒரு குழப்பம். இதெல்லாம் உனக்கு ஒரு குழப்பம். எழுத போய் போய் அவன் போய் வச்சிருக்கியே. நீ ஒரு ஆம்பளை தானே. என்ன மாதிரி பொம்பளை நீ வச்சிருக்கணும். நீ அவன் கொடுக்குற. நான் சொல்றேன் அந்த ஆள் முன்னேற வச்சிருக்கேங்கிறாரு. இவ்வளவு சொல்றேன். அன்னைக்கு காதலத்துக்கு வீட்டுல ஆள் இல்லைன்னா அப்பத்தாவை கூட்டு போயிருக்காங்க. எனக்கு எல்லாரும் லவர்ஸ் பூரா பார்க்கு போறாங்கன்னு கூட்டு போயிருக்காங்க. அடுத்த வட்டம் ஒன்றே கூட்டு போறாங்க. அப்பத்தாவையா? அது பாவம் இருமி அது விளக்கோட ஓஞ்சிருச்சு. அப்புறம் குடுக்க சேர்ந்துட்டு ரோசை நெஞ்சில வச்சுருவாங்க. இது ஒரு கொலசாமி.
அக்கா அப்படி கட்டி பிடிக்கிறீங்க உனக்கு அசிங்கமா தெரியல நீ முதல்ல கட்டி பிடிச்சவன வைக்க மாட்டேன். ஆமா நான் கேட்கிறேன் ஏன்னா பெரியவங்க சொல்லிட்டாரு என்னது முத்து திருப்பிய வேமா வரணும். ஆமா ஆமா அதாத்தியா இப்படி 10 பேர் இருந்துச்சுன்னா அந்த 10 நிமிஷம் சும்மாவா ஆட்ட மாட்டோம்ல 5 நிமிஷம் தான். ஆமா ஆமா பப்புன்னு டான்ஸ்ன்றது ஊருவா மாதிரி நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டியா? இப்படி கட்டி பிடிக்கிறீ ஏதாவது எசர் கொடுக்க ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் உன்னை நம்பி எல்லாம் நான் வந்து நான் மத்த யாருமே கட்டி பிடிக்க மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஒரு வருஷமா ஒரு பொம்பளை நீ ரூம்ல போட்டு சும்மாவே அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அதனால உன்னை நம்பி 10 வருஷமா தான் சரி பாதி வரைக்கும் உன்னை நம்பி நான் வருவேன். உண்மைதான். ஒரு வருஷமா ஒரு பொம்பளைய ரூம்ல வச்சு சும்மா அனுப்பிவிட்டேன். அப்படி ஒரு நல்ல மனுஷன். ஏன்னா அது எங்க சின்னதான். அதனால தான் உன்னை நம்பி நான் வருவேங்கிறேன். நல்லா கட்டி பிடிக்கும். குறுக்குழுன்னு இருக்கா பிரிச்சல இருந்து எடுத்து வந்தியா? சத்திய பிரிச்சல இருந்து எடுத்தியா? ஏன் பொங்கலை போய் பார்த்தது நாட்டவா காமிச்சிருவியே எதுக்கு சக்காந்தி மேல நான் கல்ல புடிச்சனா உள்ள புடிச்சதுக்கே வழியில நான் கல்ல புடிச்சது எங்க போறது முத அந்த டச்சு என்ன டச்சு என்னையா உன் இதை சொல்ல போறேன். என்ன நீ என்ன சொல்ற மாதிரி தெரியல என்னமோ பத்தி மசக்காய் வாங்கி எடுத்த மாதிரி இருக்கு தொடாதி என் புருஷானா அப்படி தொடாதே ராமதாஸுக்கு இருக்கடி சிரிக்க வச்சிட ஒரு ஓட்டம் இருந்தா 4 மாதம் ராமதாஸுக்கு அப்படி கூப்பிடாது அப்படி கூட்டாத சத்து வண்டியை திணிச்சுவேன். அதுலயாவது சத்து அனுப்புவீங்க அப்ப நீ கேஸ்ட போய் போனாத்தே அனுப்புவோம். நான் அந்த வண்டியில பயணம் செல்றது முதல் வெளியே எடுத்துட்டு எரிஞ்சிருவேன். இந்த வண்டியில பயணம் செய்யும் போது சரி ஐயா ஓவரா பண்ணாதே திரும்ப எனக்கு தந்து நடிச்சு ஏதாவது தலையை கட்டி சாவா. ஹலோ 3000 ஒரு ஜட்டிங்க காய போட்டுருக்கேன். முத உங்களை தொடரும் போது அதான் அப்படி சொல்லேன். அப்பாயில் போடுவான் நானாவது ஒரு தடவை போட்டேன். என் சிங்கங்களை ஏறி விட்டு போடுவாங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷம். தீபாவளி செலவுக்கு லைன் பண்றேன். முதல் தடவை உங்களுக்கு அது சொல்லிட்டு அவன் வளர்த்திக்கு ஏன் வண்டியை பிடிச்சாக்க அங்கதான் போகணும். ஏன் வளர்த்திக்கு அவன் வண்டியை பிடிச்சா இங்கதான் வரும். ஆமா பொம்பளை அடிக்கும் போது ஏன் இங்கே சாஞ்சேன் ஏன் சித்தங்க சொல்லும் போது மண்டை உடைச்சுன்னா அது வந்து டச் பால்ஸ் ரத்தத்தை டச் பண்ணி தொடச்சு. முதல் தடவையா உங்களை சொல்றேன். நீங்க இல்லாட்டா எத்தனை சொல்லுவீங்க ஆனா எங்களை சாகரிச்சிருக்கீங்க. நீங்க இல்லாட்டா பொம்பளைக்கு எங்கே போவேன்னு சொல்லுவாங்க. ஆசையாதான் என் மேல உனக்கு குந்தாணி மோளை ஏறாங்கடா பெயிண்ட் அடிக்கிறவங்க போலாமா எத்தனை பக்கம் நாயெல்லாம் பண்றது ஆடிக்கா திரும்ப போட்டியாரு. உங்க பேரு என் பேர் தான் அசுக்கு. நாளைக்கு புசுக்குன்னு போயிட்டேன்னா அப்படிலாம் நொசுக்குன்னு போயிட மாட்டேன். உன் பேரு அசுக்கு. உங்க பேரு விழுந்துக்கிட்டு நசுக்கு. ஐயா உங்க பேரு நக்கி நாகப்பன். எங்க ஞாபகம் இருக்கு. அது ஒரு நாள் நக்க லேட் ஆகி போச்சு. நாய் நக்கிறது அந்த மண்டை பேரு நக்கி நாகப்பன். ஐயா உங்க பேரு மசுக்கு சாப்பிட்டு வெளிநாட்டுல இருந்து வந்துருக்கோம். அப்ப உங்க பேர் ரசுக்கு. அப்ப உங்க பேர் அது ரொம்ப ரிஸ்கியா. நீதானே சப்பாத்தி இருக்கு அசுக்கு
உளுந்து விட்டு நான் ஐ லவ் யூ. என்ன சொன்னீங்க? காதலா? ரெண்டு உள்ள வந்ததுக்கு நடிப்பேன். நீ பிள்ளை பக்காலே நடிக்கும் போது பிள்ளை பக்கா நான் நடிக்கிறதுக்கு என்னடா? மருமகன் ஆமா. உன் மகளை கடிச்சாரியா? என்ன கட்டி பிடிச்சிட்டு என் மகளை கேட்கிற? இது டச், அது இது வந்து நீ வந்து குச், உன் மகன் வந்து குச் மாங்குனியா. சரி தரேங்க. கல்யாண காதல் பண்ணீங்க. உங்களை எனக்கு செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செஞ்செடுத்து பாடுறம்மா இந்த மனசு. அக்கமைய யாரும் இல்லை, ஆளு யாரும் இல்லை, முத்தி முத்தி பாங்குறையே காலமகம் முருகன் காலமில்லை. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு கொட்டிக்கிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே கொட்டிக்கிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே உன்னோட வாழ்க்கையிலே பாதைய கீழே செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு செல்லத்துக்கு பாடுறையா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு செல்லத்துக்கு பாடுறையா இந்த மனசு. என்ன அருமையான காதலுங்க. நான் உங்க காதலை வேற மாதிரி எதிர்பார்த்து நீங்க வேற மாதிரி முடிச்சிட்டீங்க. அப்படியா? ஆமா. என்னுடைய காதல் எப்படி தெரியுமாங்க? எங்கே பார்க்கலாம்? சொல்லுங்க உங்க காதல். அங்கே இருந்து பேங்க்கு போறீங்க. கண்ணே கிளம்புடையும்